ஹலோ வீவர்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. நிவின் நல்லா யோசிச்சு நிவின் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே எல்லாரும் முன்னாடி நான் இது மாதிரி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி காவேரி யமுனா எல்லாரும் இருக்கும்போது சொல்றாங்க. இதை கேட்டு யமுனா சந்தோஷப்படுறாங்க. நிவின் இதை நீங்களா பேசுறது அப்படின்றாங்க. யமுனா நான் சொன்னேன் இல்லை, கண்டிப்பா நிவின் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்றாங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், அதனால யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நாளைக்கே நம்ம பார்த்த அந்த கோவில் உனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம், வீட்டில் எல்லாம் பேசிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இவர் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரே, ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஏதாச்சும் நடந்திருக்குமோ, இவர் என்ன பேசினாருன்னு வேற ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணாரு இவரு, ஒண்ணுமே புரியலன்ட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சரி காவேரி எல்லாம் சரியா போச்சு பாத்தியா அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. என்ன விஷயம்ன்றாங்க. அப்படி நிவின் கிட்ட என்ன பேசுனீங்க? நான் பேசினேன், எல்லாருமே பேசுனுங்க, ஆனா அவன் கன்வின்ஸ் ஆகல. நீங்க பேசி மட்டும் எப்படி கன்வின்ஸ் ஆனாரு? அதெல்லாம் சூப்பர் பிளான், அதெல்லாம் வேற டீட்டெயில்ன்றாங்க. என்ன அக்ரிமெண்டா அப்படின்றாங்க. அப்படி விஜய் ஷாக் ஆகுறாங்க. என்னது இல்லை, ஏற்கனவே ஒன்று சொன்னீங்களா ஒரு சீக்ரெட்டுன்ட்டு, இப்பயும் ஒரு சீக்ரெட்னா என்னன்றாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நீ இதே சொன்னேன், அது வேற ஏதோ விடுங்கன்றாங்க. அப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சொன்னேன், அவர் ஒத்துக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா, விடு காவேரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பேசினாரு ஒன்றும் புரியலன்ட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி கண்டுபிடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.